பாடல் மற்றும் விளம்பர இடைவெளி அடுத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு அழகுக்கலை சம்பந்தமானதாக இன்றைய நேர்காணல் அமையவிருக்கிறது. அழகுக்கலை நிபுணர் ஒருவரை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த வகையில் அஸ்மா பிரைடலினுடைய உரிமையாளர் திருமதி ஹஸ்மா மாலிக் எங்களோடு இணைஞ்சிட்டு இருக்காங்க. வணக்கம் ஹஸ்மா. நலமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். சரி, அதே போல் ஹஸ்மா பிரைடல் இது நீங்கள் ஏற்கனவே ஒரு உலக சாதனை செய்திருக்கிறீங்க அப்படித்தானே? இப்போ இன்னும் ஒரு உலக சாதனை செய்வதற்கு தயாராக இருக்கீங்க. அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் அதிலிருந்தே பேச ஆரம்பிக்கலாம். ஹஸ்மா, நீங்கள் செய்த உலக சாதனை பற்றி சொல்லுங்கள். எப்போ செய்தீங்க, என்ன உலக சாதனை செய்தீங்க, அதை பற்றி பேசலாம். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணினேன். இப்போ ஒரு 2 month கிட்ட ஆகுது. அது என்ன மாதிரியான ஒரு உலக சாதனை? சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று தான். ஸோ அதில் நிறைய இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் லைஃப்பில் நினச்சிக்கவும் மாட்டோம் நான் இப்படி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் நாங்கள் அச்சீவ் பண்ண கிடைக்கும் எங்களால் அப்படின்றத. பட் அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்தாங்க கீர்த்திஜி மேம். ஸோ அதால் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணினேன். நிறைய ஸ்டூடெண்ட் அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நானும் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனதை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பி. மேக்கப் ஒரு 20 செகண்ட்குள்ளே நம்மளால் ஒரு ப்ரைடை கவர் பண்ணுறது பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி. 20 செகண்ட்குள்ளே 20 மினிட்ஸ்க்குள்ள ஒரு ப்ரைடை கவர் பண்ணணும். ஸோ அது பண்ணி அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த சர்டிஃபிகேட் கையில் எடுக்கும்போது உண்மையிலுமே ரொம்ப இது வரைக்கும் 20 மினிட்ஸ்க்குள்ளே யாரும் பண்ணதில்லை. கண்டிப்பாக. சரி, அதே போல் இப்போ அடுத்து பண்ண போகிற உலக சாதனை என்ன ஹஸ்மா? இதில் நிறைய கேட்டகரிஸ் நாங்கள் இன்வால்வ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பியூட்டிஷியனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. நான் இதில் லான்ச் பண்ணுறதுல எல்லா துறை சார்ந்தவங்களும் இதில் ஜாயின் பண்ணணும், அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அடுத்த ஸ்டெப் அவங்க போகணுன்றதுக்காகத்தான் நான் இது லான்ச் பண்ணியிருக்கேன். கேக் ஆர்டிஸ்ட், மெஹந்தி, ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், ஆர்ட் கிராஃப்ட், இந்த மாதிரி பல ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களும் அவங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டங்கள் அவங்க நோக்கணும் என்ற ஒரு தாட் மட்டும்தான். ஸோ அவங்களுக்காக நான் இதை செய்யணும். சரி, இப்போ எல்லா துறையை சார்ந்தவங்களும் பங்கு பெறும் மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுறீங்க. அப்போ என்ன டார்கெட் வச்சுருக்கீங்க? எவ்வளோ நேரத்துக்குள்ளே இது பண்ணுற மாதிரி? சேம் 20 மினிட்ஸ்க்குள்ளால அவங்க அச்சீவ் பண்ணணும். இப்போ மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருந்தால் 2 hand 1 சைடுக்கு மெஹந்தி போடணும். இந்தியன் பிரைட் ஒன்று தான் அவங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாடல்ஸ் கொண்டாந்து அவங்க போட்டு காட்டணும். அதே நேரம் மேக்கப் சேம் 20 மினிட்ஸ்க்குள்ள ஒரு பிரைடை ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். கேக் ஆர்டிஸ்ட் வீட்டிலேருந்து ஸ்பாஞ்ச் கேக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு அங்கன்னைக்கு ஒரு கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணணும், டிசைன் பண்ணி கேக்கை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கள் தான் கொடுத்துருக்கேன். சரி, அதே போல் எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட் மந்த் 17 ஆகஸ்ட் 17. சரி, அப்போ இந்த சோழன் அப்படின்ற அந்த புத்தக நிறுவனம் சம்பந்தமாக சொல்லியிருந்தீங்க. இந்த நிறுவனம் சம்பந்தமாக சொல்லுங்கள். சோழன் புக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ரெக்கார்ட் உண்மையிலுமே அவங்கள இவ்வளோ ஈஸியாக கான்டாக்ட் பண்ண கிடைக்குமேன்னு நான் நினச்சும் பார்க்கல. பட் அவங்க அதுக்கான சந்தர்ப்பத்தை தந்தாங்க. எனக்கு கால் பண்ணுற நேரமாக இருந்தாலும் மெசேஜ் போட்டாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதால் ஈஸியாக இருந்துச்சு அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. சரி, அவங்க எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம்? இந்தியாவை சேர்ந்தவங்க. சோழன் அப்படின்ற போதே நான் நினைச்சேன். அதே போல் ஏன் முதலுடைய வேர்ல்ட் ரெக்கார்டுமே சோழனில் தான் செய்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போவுமே சோழனில் தான் செய்கிறீங்க. எவ்வளவு ஈஸியாக இருக்குது அவங்கள கண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ நிறைய புத்தக நிறுவனங்களோ அல்லது நிறைய உலக சாதனை மையங்களோ இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது அதுலேருந்து தனித்துவமாக இந்த சோழன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஈஸியாக இருக்குது அவங்கள கான்டாக்ட் பண்ண. நான் இதுக்கு முந்தையும் ஒரு 2-3 வேர்ல்ட் ரெக்கார்டு இந்த கான்டாக்ட் பண்ண பார்த்தேன். பட் ரிப்ளை எதுவுமே கிடைக்கல. ஆனால் இவங்களை ரொம்ப இலவாக கிடைச்சிச்சு. அவங்க மற்றவங்களோட டேலண்ட்டை அவங்களும் வெளிப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுறாங்க, மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க. ஸோ அதால் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் ஹஸ்மா, நீங்கள் அழகு கலை நிலையம் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ மணப்பெண்கள் அலங்கரிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் செய்வீங்க. இது தவிர யாருக்காவது பயிற்று வைக்கிறீங்களா இது சம்பந்தம்? நான் அகாடமி வச்சுருக்கேன், கிளாஸ் கொடுக்குறேன். பியூட்டி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் கேக்கில் குக்கரி கிளாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் அகாடமியில் இருக்குது. ஸோ பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுறேன். நீ அவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் என்ற தோட் மட்டும்தான்.
சரி, அதே போல் வந்து இப்போ அழகுக்கலை அப்படின்றது வந்து ஆண்களும் வந்து உள்ள வரக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. முன்னைய காலங்களில் வந்து மேக்கப் பண்ணக்கூடியவங்களா ஆண்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இப்பொழுது வந்து பண்ணிக்க நினைக்கிறவங்களாகவும் ஆண்கள் வந்துட்டாங்க இல்லையா? அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்து அப்படி பார்க்குற பொழுது இது பிரைடல் அப்படின்ற விஷயத்தை தவிர்த்து அழகுக்கலை சம்பந்தமாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு எவ்வளவு இருக்குது? இந்த ஃபேஷியல் அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். அதே போல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு எவ்வளவு இருக்குது? இது சம்மந்தமாக பேசலாம். இந்த காலத்தில் வந்து அதிகரிச்சிருக்கா? அது வந்து இப்போ பொதுவான ஒரு காமனான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. ஆண்கள் பெண்கள் என்று இல்லை, பட் எல்லாமே அந்த ஃபீல்டில் இருக்காங்க. இப்போ இந்த ஷோவில் கூட ஆண்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எங்களோட ஷோவில் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 2-3 பீப்புள் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க போல அந்த கருத்து வேறுபாடு இல்லை. ஆண்களில் இப்போ பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக ஈக்குவலான ஒரு விஷயம் தான். இப்போ அது வந்து பெருசாக யாரும் அந்த பெரிய தூரத்துக்கு எடுத்துக்கொள்கிறாங்க இல்லை. எல்லாருக்கும் முன்னுக்கு வரணும் அவங்களோட ஒப்பீனியன். ஒரு ஆண்கள் இப்போ அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணுறது அவங்களுக்கு விருப்பம், அது என்ன அவங்களுக்கு பண்ணிக்கொள்றது அது விருப்பம், என்ன போக்கில் அது யாருக்கும் எதுவும் செல்ல முடியாது. ஸோ அதால் நாங்கள் அவங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குறோம். இதில் ஜாயின் ஆவேலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக எல்லா துறையும் எல்லாருக்குமே பொதுவானது தான். ஏன்னா வந்து முன்னைய காலங்களில் ஆண்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய துறைகளில் இப்போ பெண்களும் ஈடுபடுறாங்க. இப்போ பெண்களுக்கு மட்டுமே இந்த அழகுக்கலை ஆண்களும் ஈடுபடலாமே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே போல் வந்து ஹஸ்மா, இந்த நிறைய திருமணங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு போயிருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரியான நேரங்களில் என்ன சவால்கள் நீங்கள் வந்து எதிர்கொள்கிறீங்க? இப்போ நாங்கள் ஒரு ப்ரைடை ட்ரெஸ் பண்ண போக்கில் சில விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள பண்ண போக்கில் சில இதுவரை சர்டிஃபை இல்லாமல் இருக்கும். ஸோ அதே நேரம் எப்பயுமே கிளைண்ட்டுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணும். கிளைண்ட்டுக்கு பிடிச்சாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க, இது கூட இது குறைங்க அப்படிதாங்க. அந்த டைமில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ப்ரைடை ட்ரெஸ் பண்ணுறன்றது. ஆனாலும் உங்களுக்கு வந்து 20 நிமிஷத்துக்குள்ள பண்ண முடியும் அப்படின்றதுனால உங்களுக்கு நேரம் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அதே போல வந்து இந்த அழகுக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து வெவ்வேறு கட்டங்களை அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் அது இதுன்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இயல்பாக எல்லாருமே பேசக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களாக வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமாக சொல்லுங்கள். என்னென்ன ஒரு 10 வருடங்களுக்குள்ள, அதாவது ஒரு தசாப்தத்துக்குள்ள என்னென்ன ரீதியான மாற்றங்கள் வந்து இந்த இப்போ நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங்காக போகுது. ஹேர் எக்ஸ்டென்ஷன் மட்டும் இல்லை, ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, மைக்ரோ பிளேடிங் பண்ணுறாங்க, நெயில் ஆர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதே நேரம் ஹேர் ப்ரஷ் மேக்கப் என்றது, இப்போ நான் 3 டேஸ்க்கு முந்தி தான் ஒர்க் ஷாப் ஒன்று ஃபினிஷ் பண்ணேன் ஹேர் ப்ரஷ். பட் அது வந்து இன்னும் குயிக்காக இருக்கு. ஹேர் ப்ரஷ் மேக்கப் என்றது வந்து இன்னும் குயிக்காக ஒர்க் முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது பிள்ளைகள் படிக்கும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மிஸ் இவ்வளோ குயிக்காக ட்ரெஸ் பண்ணிடலுமா ஹேர் ப்ரஷ்ஷால், உங்களால் முடியும் என்ற அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருந்தால் அது எந்த ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்ற அந்த டேலண்ட் மூலியமாக பண்ணுறது தான் அது. கண்டிப்பாக உண்மையிலேயே அழகுக்கலை அப்படின்றது ஒரு ரசனை சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா? அது ஒருத்தர் அழகாக்கி பார்க்கணும் அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்படி இருக்கிற பொழுது வந்து ஹஸ்மா, சருமம் அப்படின்றது வந்து வெவ்வேறுபட்டவர்களுக்கு வெவ்வேறு விதமாக இருக்கும். உண்மையிலேயே ஒருவருக்கு ஒத்து வருகிற ஒரு விஷயம் இன்னொருவருக்கு கண்டிப்பாக ஒத்து வரணும் அப்படின்றது கிடையாது. சில நேரம் வந்து காண்ற எல்லார்ட்டையுமே கேட்பாங்க, நீங்கள் என்ன க்ரீம் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அது தனக்கு பொருந்துமா பொருந்தாததா அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் தனக்கும் உபயோகப்படுத்தி பார்ப்பாங்க. ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது வந்து தனக்கு ஒத்து வருவதற்கோ அல்லது பலனளிப்பதற்கோ இந்த சருமம் குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எவ்வளவு தூரம் முக்கியம் ஹஸ்மா? அது வந்து 99% அது விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரோட ஸ்கின் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுற க்ரீம் உங்களுக்கு அந்த க்ரீம் செட் ஆகாது. திடீரென்று ஒருத்தர் பைட்டாக கண்டா நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த க்ரீம் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னுவாங்க. சப்போஸ் நாங்கள் அப்படி சஜஸ்ட் பண்ணினாலும் பட் அவங்களுக்கு அது ரிசல்ட் கொடுக்குறதில்ல. அப்போ பொய்யா சொல்லிட்டாங்கன்னு அப்படித்தான் நினைப்பாங்க. இப்போ ஹோமோன் சேஞ்ச் வல் இருக்குது, ஹீட் பாடி ஹீட் வல்ல இருந்தாலும் சம்டைம் ஒத்து போகாது, இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. நான் என்ன பொதுவாக சொல்கிறேன் வந்து இந்த க்ரீம்வல் யூஸ் பண்ணாமல் இருக்கிற முட்டுக்கும் நல்லது. ஏன்னா அது வந்து பாதிப்பு கூட, ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை தன்னோட பாடிக்கும் அது பாதிப்பு கூட. இப்போ நிறைய விஷயங்கள் டிவிலையா இருந்தாலும் நியூஸில் கூட அனௌன்ஸ் பண்ணுறாங்க. காரணமே அந்த ஸ்கின்வல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருது இந்த மாதிரி அப்படி இருக்குது. ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். பட் அந்த க்ரீம் என்றது வரப்போக்கில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான்.
ரிஸ்க் தான் இல்லையா? அப்போ அப்படி பார்க்குற பொழுது இந்த ஃபேஷியல் எல்லாம் வந்து இப்போ சகஜமாக செய்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக ஒரு இடைவேளை இருக்கணும் அப்படின்ற பொழுது எந்த மாதிரியான ஒரு கால வரையறையை வந்து நீங்கள் சொல்லுவீங்க? எப்படியுமே ஒரு 40 நாளைக்கு அப்புறம் தான் மறு ஃபேஷியல் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்க்ரப் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்க்ரப் பண்ணும்போது ஃபேஸ் வந்து அந்த மிச்சம் ட்ரையாகவே பார்க்கும். ஏன்னா அந்த தோல் சரி சென்சிட்டிவ், எங்களோட ஃபேஸ் ஸ்கின் வந்து சரியான சென்சிட்டிவ். அப்போ அது வந்து எந்த நேரமும் ஃபேஷியலோ ஸ்க்ரப்போலோ யூஸ் பண்ணப்படாது. ஒரு 40 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் மாதிரி ஃபேஷியல் ஒன்று பண்ணுறதா இருந்தால் பண்ணணும். அந்த அடிக்கடி பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். அப்போ அது கஷ்டம் அது அப்படி பண்ணுறது. கண்டிப்பாக இப்பொழுது வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்து நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சரும வைத்தியரை நாடுவதும் கிடையாது, அல்லது அழகுக்கலை நிபுணர்கிட்ட பயிற்சி பெற்றவங்க கிட்ட போயிட்டு அதை செய்து கொள்வதும் கிடையாது. தாங்களே ஒரு வீடியோவை பார்த்துட்டு தங்களுக்கு தாங்களே ஃபேஷியல் செய்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது அது எந்த அளவு தூரம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும்? அது 99% சம்டைம் பேடாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது ஏன்னா டிவியில் காட்டக்கூடியது வந்து கம்ப்ளீட்டாகவே ஸ்டெப் பை ஸ்டெப் காட்ட மாட்டாங்க. சிலவங்க வந்து நீங்கள் சில யூடியூப்பில் பார்த்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதுலேயும் விளைவுகள் சந்தித்தவங்களும் இருக்காங்க. ஸோ எப்படியுமே ஒரு நல்ல ஒரு பியூட்டிஷியனை இல்லாட்டி ஒரு டாக்டர், ஸ்கின் சம்மந்தப்பட்ட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது பாதுகாத்துக்கொள்ள முடியும். சம்டைம் இப்போ யூடியூப்பில் க்ரீம் வந்து என்ன க்ரீம் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு காட்ட போகிற இல்லையே, ஜஸ்ட் அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுவாங்க, இத்தனை மினிட்ஸ் சிரிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அதை பண்ணிட்டோன்னு வைங்களே, ஸ்கின் வந்து ஃபுல்லாகவே சுடுபட்டுரும். சுடுபட்டதுக்கு அப்புறம் நாங்கள் அதுக்கு போகிறத நாங்கள் இந்த மாதிரி டாக்டரை நாங்கள் தேடி போகிறோம். இப்போ அதெல்லாம் வந்து மிச்சமே யோசனை பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. பாதிப்பு ஸ்கின்ல வந்து எடுத்த வாக்கில் எதையுமே அப்ளை பண்ணப்படாது, யூஸ் பண்ணப்படாது. ஸ்கின் வந்து சரி சென்சிட்டிவ்னால இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி கையில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அது டைம் இருக்குது, 20 மினிட்ஸா 10 மினிட்ஸா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் எந்த அலர்ஜிக்கும் எந்த மாறுவிதமான எஃபெக்டும் இல்லாட்டி உங்களுக்கு அது யூஸ் பண்ணலாம். பட் அவங்க சொல்கிற படிக்கு நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண போகாதீங்க, அதை தான் பொதுவாக சொல்லலாம். சரி, அப்போ நீங்கள் ஒரு அழகுக்கலை நிபுணராகவும் இருக்கிறீங்க. அப்போ வந்து முதல்ல சொல்லியிருந்தீங்க இந்த க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஆபத்தானது, சருமத்துக்கு அவ்வளவு தூரம் உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இந்த காலத்தை பொறுத்த மட்டும் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமலே வந்து சருமத்தினை வந்து நிறத்தை வந்து கொஞ்சம் கூட்டிக்கணும், வெள்ளையா தெரியணும் அப்படின்றது ஒரு மோகமாகவே போயிடுச்சு. அது ஒரு அதுதான் அப்படி இருந்தால் தான் சரி அப்படின்ற மாதிரியே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்களா தெரியல. ஸோ இந்தளவு மோகம் வந்து இளைய சமுதாயத்தினர்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களை நாடியே நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்டிருப்பாங்க இல்லையா? இது உங்களுக்கு நிறையவே இருக்கு, எவ்வளோ பார்க்குறீங்க? நிறையவே இருக்குது. விஷயங்களுக்கு வெள்ளையாகணும், இதுக்கு என்ன பண்ணுறேன், இன்ஜெக்ஷன் அடித்தா நல்லம்மா, இல்லாட்டி வேறு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்களே மேம் அப்படின்ட்டு வானேன்ட்டு தான் ஏண்ட ஒரு பதில் வானா. ஏண்டா அதில் வந்து நிறைய விளைவுகள் நீங்கள் சந்திக்க வரும், போக சந்திக்க வரும். ஸோ நீங்கள் ஒரு ஜூஸ் ஹெர்பல் ப்ராடக்ட் வேர்ல்டு மாதிரி அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் அவங்களோட இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணலாம், க்ளோவாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய க்ளோ தன்மை அதில் வராது. நீ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணினாக்கா, இப்போ நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹீட் கூட, ஒரு நேரத்துக்கு ஹீட் தாங்கவே இல்லாத ஹீட் வலிக்கும். நீ அந்த மாதிரி டைமில் எப்படியுமே பொதுவாக எல்லாத்துல ஸ்கின்னும் பிளக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ட்ரை ஆகும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வெளியே போகல, ஒரு தேவையான ஒர்க்வெல் பண்ணல, ஈவினிங் அவ காட்டியிருக்கோம், இல்லாட்டி மார்னிங்லேயே உங்களோட ஒர்க் நீ அந்த மாதிரி ஷெடியூல் இருக்கும்போது நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறே தான் பெட்டர். அப்போ வந்து ஹஸ்மா, நீங்கள் வந்து இது இயற்கையாக வந்து பயன்படுத்துறது, அது வந்து ஹெர்பல் ரீதியான விஷயங்களை பயன்படுத்துறது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து இந்த வீட்டிலேயே பேக் அதுகள் செய்து போட்டுக்கலாமா? அவங்களுடைய சஜஷன் என்ன? வீட்டில் இது பண்ணி போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஹெர்பல் ப்ராடக்ட் இப்போ வந்து நிறைய செய்கிறாங்க, இப்போ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஹெர்பல் சம்மந்தமாக. நீ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறது அது பாதிப்பு இல்லை. சரி, இப்போ நாங்கள் வந்து ஒரு பேக் வந்து வீட்டில் செய்ய போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த சருமம் சம்பந்தமாக கவனம் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ எண்ணெய் சருமமான ஒருவர் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கடலை மாவு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா, பட் அந்த கடலை மாவும் எல்லா ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ண கேட்க வரேன். அப்போ என்னென்ன ஸ்கின் சார்ந்தவங்க வந்து என்னென்ன விஷயங்களை தவிர்த்துக்க சொல்லி நீங்கள் வந்து சொல்லுவீங்க? இப்போ கடலை மாவு வந்து பொதுவாக எல்லாருமே நல்லோன்னு நினைக்கிறாங்க, பட் அது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் ஒத்து போகாது. இப்போ நீங்கள் வளமையாக
யூஸ் பண்ணுறீங்க கடலை மாவு, நீங்கள் அதை எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களோட உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆக தொடங்கிடும். நீங்கள் என்ன மேக்கப் போட்டாலும் உங்களோட மேக்கப் வந்து அப்சர்வ் ஆகாது உங்களோட ஃபேஸ்க்கு. அப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து கடலை மாவு யூஸ் பண்ணி தவிர்த்துக்கொள்ளணும். ஆயிலி ஸ்கின் ஓகே, பட் அந்த ஆயிலி ஸ்கின் வந்து பசந்து, ஃபேஸ்க்கு வந்து ஆயிலி ஸ்கின் பசந்து, அது சிலவங்க வந்து அது கூடன்னு நினைப்பாங்க. பட் அந்த நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணுறீங்கல்ல 2 வீக்ஸ்க்கு ஒருக்க இல்லாட்டி 1 மந்த்துக்கு 2 டைம் மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்கும் லாஸ்ட் வீக் அப்படி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை குறைச்சிடுங்க. மிச்ச நேரம் ட்ரை பண்ணி விட்டுறாதீங்க. அந்த கடலை மாவு வந்து எங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே ட்ரை ஆக்கிடும். ட்ரை ஆக்கினா ஒரு என்ன சொல்ற ஒரு மேக்கப், நார்மல் மேக்கப்பா இல்லாட்டி ஒரு வெட்டிங் வெல்க்கு போகல நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணால் அந்த மேக்கப் வந்து அப்சர்வ் ஆகாது ஃபேஸ்க்கு. அந்த மாதிரி போகல கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளணும். இப்போ நார்மல் யோகர்ட் வெல், தயிர் வெல் யூஸ் பண்ணுங்க, ஐஸ் கியூப், ஃப்ரெஷ் மில்க் பண்ணி அது யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து ஃபேஸ்க்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், ட்ரை ஆக்க விடாது ஃபேஸ். அப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கக்கூடியவங்க என்னதை தவிர்த்துக்கணும்? ஆயிலி ஸ்கின் ஆட்கள் வந்து மில்க் ஸ்க்ரப் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சி கொண்டுட்டு கடலை மாவு வந்து மில்க் போட்டு தயிரும் மிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ நான் சொன்ன 20 மினிட்ஸில் அவங்க வைக்கிறாங்களா அது வந்து 10 மினிட்ஸில் ரிமூவ் பண்ணிடணும். அளவுக்கு அதிகமாக வைக்காம 10 மினிட்ஸில் மாதிரி வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணி அதை கண்டினியூ பண்ணால் அவங்களோட ஃபேஸ் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய லெவலுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி, அப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், சரி இப்போ நாங்கள் வந்து இயற்கையான விஷயங்களை செய்கிறோம் அல்லது வந்து க்ரீம்களே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கூட இவற்றினால மட்டுமே வந்து ஒரு சருமத்தை பராமரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை தவிர்த்து வந்து உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? உங்களுடைய பார்வையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? சரும பராமரிப்புக்கு வந்து இதெல்லாம் கட்டாயம் அப்படின்னா என்ன விஷயங்கள்? தண்ணி, பொதுவாக தண்ணி கூடுதலாக குடிக்கணும். அதே நேரம் வெஜிடபிள் நல்லா எடுத்துக்கொள்ளணும். ஜூஸ் ஐட்டம், வெஜிடபிள்லே ஜூஸ் இருக்கு, கேரட்டும் பீட்ரூட்டும் நெல்லி, பச்சை நெல்லி, தேசிக்காய், இதை ஜூஸ் பண்ணி எம்டி ஸ்டமக்கு எவ்ரிடே நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்களோட பாடி வந்து விட்டமின் சி அதில் அடங்கியிருக்குது. ஸோ அதை எவ்ரிடே நீங்கள் எடுக்கும்போது உங்களோட ஃபேஸ்க்காக இருந்தாலும் பாடிக்காக இருந்தாலும் அந்த க்ளோ தன்மை உங்களுக்கு ஒட்டோவாக விளங்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டினியூவாக ரொட்டேட்க்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அதே போல் கருவளைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான தீர்வு சொல்லுவீங்க? கருவளைய பிரச்சனைன்னு சொன்னாக்கா கண்ணுக்கு வந்து இப்போ நாங்கள் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது கூட, ஸோ அதால் வந்து டார்க் சர்க்கிள் வர, தூங்காதனால அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது கியூகேம்பர் அதால் நாங்கள் வச்சு கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ்க்கு அரவருக்கு மாதிரி அப்படி நாங்கள் வச்சு நாங்கள் குளிச்சிருந்து அது ஓகே. மற்ற தேயிலை காட்டு இருக்குது தானே, தேயிலை காட்டையை வந்து நல்லா வடிகட்டி அதை வந்து மசாஜ் கொடுக்கணும். அதுவும் ரொம்பவே நல்ல கண்ணுக்கு. சரி, அதே போல் ஹாஸ்மா இந்த முகப்பரு வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது இதற்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக இருக்கலாம், சருமம் காரணமாக இருக்கலாம் என்பதையும் தாண்டி அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கங்களுமே காரணமாக இருக்கும் இல்லையா? இந்த விஷயங்களை வந்து தவிர்த்துக்கணும். உங்களுக்கு வந்து முகப்பரு வரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்தா அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? மெயினாக செல்லும் அந்த பருவ கையடிக்க வேணாம். பொதுவாக ஒரு சின்னதொன்று வந்தாலும் ஆட்களோட வேலை அதை பிக்கிறேன், நீ அதுவில் வந்து மிச்சமே தவிர்த்துக்கோங்க. அது வந்தால் சித்தால இப்போ லேசாக தேய்ச்சாலும் அது அப்படியே அமைங்கி பேய்த்திரும். ஆயிலி எடுக்கிறதுனாலையும் தக்காளியாலையும் தான் அது சில உடம்புகளுக்கு அது ஒத்து போகிறதில்ல. அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது வரும்போது அதை கையடிக்காமல் இருக்கிறதே தான் பெட்டர். சரி, அப்போ அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒரு ரூட்டீன் அப்படின்னு சொல்லுகிற போது ஸ்கின் கேர் ரூட்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்கிறாங்க, 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க, 4 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து 9 ஸ்டெப் 12 ஸ்டெப் எல்லாம் வந்து இந்த கொரியன் ஸ்கின் கேர் ரூட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுமே இருக்கிறாங்க. இந்த கொரியன் ஸ்கின் கேர் அப்படின்றது வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பயன்படுத்த எல்லோருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமாக கூட மாறி இருக்கு. இது எந்தளவு தூரம் இலங்கை நாட்டை சேர்ந்தவங்களுக்கு காலநிலைகளுக்கு அவர்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒத்து வரக்கூடும், அல்லது வந்து இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் ஹஸ்மா? பொதுவாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தாண்டி ஒர்க் பண்ணக்கூடிய கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்பவே அவசியம் ரொட்டீன் எடுத்துக்கொள்வது. பட் அவங்களோட டைம் ஷெட்யூல்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எடுத்துக்கொள்ளணுமென்றது வந்து மஸ்ட். ஒன்று எடுத்துக்கொள்வது வந்து மஸ்ட். அது பண்ணுறது வந்து உங்கள் பாடிக்கும் அந்த ஸ்கின்னுக்கும் வந்து அது ஒரு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு மாதிரி தான் அது பார்க்கக்கூடியதாக ஒரு விஷயம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னு பார்த்தாக்கா அவங்க வந்து வீட்டில் கிட்ஸை பார்த்துக்கொண்டு ஸ்கூல் அந்த மாதிரி
அப்படியான ஆட்களும் அதை ஒரு 4 டைப்ஸ்க்கு மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கொள்வது வந்து அவசியம். அது இப்போ ஸ்ரீலங்காவில் காலத்தன்மை ஹீட் அதிகமானதுனால நாங்கள் அதை வந்து கண்டிப்பாக அதை நாங்கள் ரொட்டேட் எடுத்துக்கொள்ளணும். சரி, அப்போ வந்து ஹஸ்மா இப்போ வந்து எல்லோருக்குமே வந்து பொருளாதார ரீதியாக எல்லா பொருளையும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் அதற்கான நேரமுமே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அவசரமான கால ஓட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா எந்த ப்ராடக்ட் சொல்லுவீங்க? நார்மலாக வந்து ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணலாமா, அப்படின்னா மாய்ஸ்சரைசரா, இல்லைனா வந்து சன்ஸ்க்ரீனா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் உபயோகிக்கிறது நல்லம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சன்க்ரீம் யூஸ் பண்ணுற நல்லா, அதே நேரம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் உண்டு மஸ்ட் தேவை தான். அது 2 இருந்தாக்கா நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து இதாக பார்த்துக்கொள்ள. அதுக்கு மேற்கொண்டு போகிறவங்க வந்து அது அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். சன்ஸ்க்ரீன் வந்து இலங்கை நாட்டை பொறுத்த மட்டும் எவ்வளவு SPF இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், அல்லது வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ரீஅப்ளை பண்ணணும்? இது சன்க்ரீம் வந்து சில துவல் இருக்கு வந்து 2 hours இருக்குது, 1 hours நல்லது இருக்குது வந்து 6 hours. பட் அது வந்து இலங்கை கூடியது இல்லை. பட் அதே நேரம் நாங்கள் ஒரு க்ரீம் வாங்கும்போது ஸ்ரீலங்காவோட டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்குது அதை நாங்கள் பார்த்து அதுக்கு ஈக்குவலான மாதிரி தான் நாங்கள் அது இருக்கணும். சரி, அப்போ வந்து இப்போ எங்களுடைய நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு அழகுக்கலை நிபுணராக ஒரு சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ க்ரீம் விஷயங்கள் தான் பொதுவாக நான் செல்லுவிக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க, பட் அந்த க்ரீமால் வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து நிறைய பிரச்சனைக்கு ஃபேஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதை வந்து தவிர்த்துக்கோங்க, க்ரீமல் யூஸ் பண்ணுற தவிர்த்துக்கோங்க. அது வந்து உங்களோட ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, உங்களோட பாடிக்கும் அது எஃபெக்ட் கொடுக்குற ஒரு விஷயந்தான். கருவப்பைக்கும் கூட அது பாதிப்பு கூட. ஸோ அதால் சில ஹேர்பல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹேர்பல் யூஸ் பண்ணுங்கள். ஹேர்பலால் கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் அடையுங்க. அதே நேரம் எவ்ரிடே ஒரு ரொட்டீனாக நீங்கள் ஒரு ஜூஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அது ஓகே. அது இல்லாமல் நீங்கள் க்ரீம்கள் சஜஸ்ட் பண்ணுவோமான இப்போ இன்ஜெக்ஷன்கள் நிறைய வருது, அதுவரையும் நீங்கள் தவிர்த்துக்கொள்கிற மட்டுக்கும் நல்லா. சரி, அதே போல் வந்து இப்போது நாங்கள் இன்டேக் பண்ணக்கூடிய விஷயங்களுமே வந்து உண்மையிலேயே வந்து சருமத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க வந்து வெளியில் பூசுறதுனால மட்டுமே அழகாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உண்மையிலேயே சருமம் அப்படின்றது வந்து ஒரு உடல் இல்லையா, உடலினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதற்கு வந்து உள்ளிருந்து சில விஷயங்கள் கிடைக்கணும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க தண்ணி அதிகப்படியாக குடிக்கணும், அல்லது வந்து ஜூஸ் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இவற்றை தவிர வேறு என்ன விஷயங்கள் வந்து செய்யலாம் ஹஸ்மா? வேறு பொதுவாக இதுவரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உடம்புக்கு வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் நாங்கள் சாப்பிடும்போது அது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஒத்து போகும். ஹீட்டானதுவள் தவிர்த்து கொண்டு இந்த சாக்லேட் காஃபி ஐட்டம்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்கிற மட்டுக்கும் நல்ல. அதாலேயும் பாடி வந்து சேஞ்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எடுக்காத மட்டுக்கும் நல்ல. சரி, அதே போல் வந்து இந்த சருமம் சம்மந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம் இல்லையா, தனக்கு இருக்கக்கூடிய சருமம் என்ன வகையான சருமம் அப்படின்றத வந்து ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு கைடன்ஸ் என்ன ஹஸ்மா? ஹேர் சம்மந்தப்பட்ட இல்லை, சருமம் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா இதுவே நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். காம்பைன் ஸ்கின்னான்றது கூட தெரியாமல் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து ஒரு செல்ஃப் அனாலஜி பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி அவங்க அதை பண்ணிக்கலாம்? அவங்க வந்து ஸ்டார்டிங் இப்போ பொதுவாக ஒரு செலூனுக்கு போயிட்டு ஒரு மேக்கப் அவங்க பியூட்டிஷியனுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேம் இது எந்த ஸ்கின் என்ன மாதிரி. இப்படி காலையில் ஒரு நேரத்துக்கு ஆயிலியாக இருக்கும், பட் பகலாகும் போது அந்த ஆயிலி தன்மை இல்லை. அதுக்காக உங்கள் ஃபேஸ் வந்து ஆயிலி ஸ்கின்னு சொல்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பியூட்டிஷியன் மூலியமாகவோ இல்லாட்டி ஸ்கின் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் மூலியமாகவோ நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கொள்கிற மட்டுக்கு அது நல்ல. அஸ்மா, அதே போல் வந்து ஏற்கனவே ஒரு உலக சாதனை செஞ்சுருக்கிறீங்க, அதில் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் ஒரு உலக சாதனை எதிர்நோக்கி இருக்கிறீங்க. நல்ல அடுத்த மாதம் 17ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ நல்லபடியாக அதுவுமே இறைவனர்களால் நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடியணும், அந்த ஒரு சாதனையுமே நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. அதே போல் நன்றி ஹஸ்மா, இந்த அளவு தூரம் எங்களோடு இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி, எங்களோடு இணைத்து கொண்டமைக்கு நன்றி. ஆகையாகலே வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த அளவோடு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டோம். தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த சஜா மற்றும் ராஜா இருவருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் இந்துஜா சிவலிங்கம். நன்றி, வணக்கம்.